வணக்கம். வெல்கம் டு த லேண்ட் ஆஃப் வண்டர்ஸ். அற்புத இந்தியாவில் உங்களை நான் வரவேற்கிறேன். சமீப காலமாக நீங்கள் பார்த்தீர்கள், இந்தியாவில் இருக்கக்கூடிய இன்ஜினியர்ஸ்கள் அற்புதத்தை சிதைக்கி வருகிறார்கள். இட்லியில் ஒரு கட்டடம் இருக்குது, லீனிங் டவர் என்று கூறுவார்கள். இந்த கட்டடத்தை கட்டுவதற்காக 200 ஆண்டுகள் பிடித்தது. ஆனால் இந்திய இன்ஜினியர்களுக்கு ஒவ்வொரு 6 மாதத்தில் இதே போன்ற அற்புதங்களை செதுக்கி வருகிறார்கள். இதே போன்ற அற்புதம் போபாலில் நடந்தது. ரைட் ஆங்கிள் ஃப்ளைஓவரை கட்டியது. இப்போது கிரிக்கெட் பேட்டையே அமைத்து விட்டார்கள் ஃப்ளைஓவர் என்கிற பெயரில். இந்த முறை மும்பையில் நடந்திருக்கிறது. இந்த ஃப்ளைஓவருக்கான காட்சிகளை நீங்கள் பார்த்து வருகிறீர்கள். ரைட் ஆங்கிள் ஃப்ளைஓவர் அல்ல கிரிக்கெட் பேட். இந்த 2 அற்புதங்களை பற்றின சோஷியல் மீடியாவில் ஏராளமான செய்திகளை நீங்கள் படித்திருப்பீர்கள், பார்த்திருப்பீர்கள். ஆனால் நடந்தது என்ன, அதை நீங்கள் பாருங்கள். மும்பையில் இருக்கக்கூடிய மீரா ரோட் பயந்தர் என்கிற இந்த இடத்தில் தான் இந்த அற்புதம் கட்டப்பட்டது. மும்பைக்கர் இதை மீரா பயந்தர் என்று கூறுவார்கள். 20 ஆண்டுகளுக்கு முன்பு பொட்டக்காடாக இருந்த இந்த இடம் இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய எக்ஸ்பென்சிவ் சிட்டியாக டெவலப் ஆக தொடங்கியுள்ளது. ஒரு ஃபாஸ்டஸ்ட் டெவலப்பிங் சிட்டியாக இதை பார்க்கிறார்கள். மும்பை மெட்ரோபாலிட்டன் ரீஜனில் இந்த ஏரியா வருகிறது. இந்த இடத்தில் சாதாரணமாக டிராஃபிக் பாப்புலேஷன் அதிகரிக்கும் போது, மக்கள் தொகை அதிகரிக்கும் போது இங்கே டிராஃபிக்கும் அதிகரிக்க தொடங்கியது. அந்த டிராஃபிக்கிலிருந்து மக்களை காப்பாற்றுவதற்கும் டிராஃபிக்கை கொஞ்சம் குறைப்பதற்காகவும் இந்த ஃப்ளைஓவரை கட்டியிருக்கிறார்கள். கிரியேட்டிவ் டிசைன், த கிரியேட்டிவ் டிசைனர், இன்ஜினியர், கிரிக்கெட் ரசிகர் போல. அதனால் இந்த ஃப்ளைஓவரையே கிரிக்கெட் பேட்டாகவே மாற்றிவிட்டார். அதாவது கிரிக்கெட் மட்டையாக அதை மாற்றிவிட்டார். தொடக்கத்தில் இந்த ஃப்ளைஓவர் 4 லேனாக இருக்கும். திடீரென்று மீரா ரோட் பயந்தர் 2 ரோடாக சுருங்கிவிடும். நீங்கள் இந்த காட்சிகளை பார்த்தாலே உங்களுக்கு புரிய வரும் எந்த அளவில் இந்த அற்புத டிசைன் இருக்கிறது என்று. பிப்ரவரி மாதம் இதற்கான இனாகரேஷனுக்கான அனைத்து வேலைகளையுமே தொடங்கிவிட்டார்கள். இந்த வீடியோவை ஏராளமான நபர்களிடம் எடுத்துச் செல்வதற்காக உங்களுடைய உதவி தேவைப்படுகிறது. நீங்கள் செய்ய வேண்டிய சாதாரணமான விஷயங்கள் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பட்டனை தட்டி இந்த வீடியோவை ஏராளமான நபர்களிடம் எடுத்துச் சொல்லுங்கள். அதை தாண்டி உங்களுடைய கருத்துக்களை கமெண்டில் கீழே எழுதிவிடுங்கள். இதை தாண்டி அருகில் இருக்கக்கூடிய QR கோடை ஸ்கேன் செய்து உங்களால் முடிந்த உதவியை தெரிவிக்கலாம். உடல் வலிமையை உறுதி செய்யும் சிலாஜித், கவனத்தை மேம்படுத்தும் அஸ்வகந்தா மற்றும் உயிர் சக்தியை பெருக செய்யும் சஃபேடு முஸ்லி போன்ற இமயமலையின் உணவுப் பொருட்களை கொண்டு வந்து மிஸ்டர் பர்ஃபெக்ட் உருவாக்கப்பட்டுள்ளது. உங்கள் முழு குடும்பத்தின் ஆரோக்கியத்தை மா நேச்சுரல்ஸ் மூலம் உறுதி செய்திருங்கள். 100% இயற்கையான மூலிகை பொருட்கள் மூலம் உருவாக்கப்பட்ட மிஸ்டர் பர்ஃபெக்ட் மற்றும் மிஸ் பர்ஃபெக்ட் தலைமுறையாக குடும்பங்களின் உடல் வலிமை, மன வலிமை மற்றும் மகிழ்ச்சியை பெருக செய்கிறது. உங்கள் மகிழ்ச்சியான பயணத்தை துவங்க www.mannaturals.com என்ற இணையதளத்தை பார்வையிடவும் அல்லது வாட்ஸ்அப் எண்ணிலும் தொடர்பு கொள்ளலாம். இந்த வீடியோ, இந்த ஃபோட்டோஸ் சோஷியல் மீடியாவில் வந்த உடனேயே இன்ஜினியர் மற்றும் கான்ட்ராக்ட் அவர்களுடைய இந்த கிரியேட்டிவ் கற்பனையை பற்றி மக்கள் என்னெல்லாம் எழுதியிருக்கிறார்கள் அதை நீங்கள் பாருங்கள். எக்ஸ் பக்கத்தில் விக்ரம் என்கிற ஒரு யூசர் எழுதிய இந்த வார்த்தை, மும்பை மீரா பயந்தர் மே துனியா கா நோவா ஆச்சரிய மௌத் கா குவா ஃப்ளைஓவர் பன்கர் தயார். உலகத்தின் 9வது 8வது போபாலில் இருந்த அந்த ரைட் ஆங்கிள் ஃப்ளைஓவர், 9வது மும்பையில் கட்டப்பட்ட இந்த மரணத்திற்கான ஃப்ளைஓவர், அதற்கான திறப்பு விழாவிற்கு தயாராகிவிட்டது. இங்கேயும் நரேந்திர மோடி கொடியை காட்டுவாரா, ரிப்பனை காட்டுவாரா என்று எனக்கு தெரியவில்லை. அல்ல எந்த பிஜேபியினர்கள் இந்த அற்புதமான ஃப்ளைஓவருக்கான இனாக்ரேஷன் செய்கிறார்கள் என்று நான் பார்க்க வேண்டும். ஏன்னா மும்பையில் பிஜேபியின் அரசாங்கம் தான் இருக்கிறது. மும்பை மெட்ரோபாலிட்டன் ரீஜன் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி MMRDA இந்த கன்ஸ்ட்ரக்ஷனை, இந்த சாதனையை படைத்திருக்கிறார்கள். MMRDAவுடைய பொறுப்பு என்ன? ரோட்ஸ், மெட்ரோ லைன், மும்பையில் இருக்கக்கூடிய மற்ற டெவலப்மெண்ட் ப்ராஜெக்ட்ஸ்கள் இந்த டிபார்ட்மெண்ட் வழியாக தான் நடக்கிறது. இப்போ மும்பையில் நடக்கக்கூடிய மெட்ரோ லைன் ப்ராஜெக்ட், மெட்ரோ லைன் 9 அதற்கான கன்ஸ்ட்ரக்ஷன் நடக்கும்போது அங்கே ஒரு டபுள் டக்கர் ஃப்ளைஓவர் கன்ஸ்ட்ரக்ட் செய்வதற்கான இந்த ப்ராஜெக்டை தொடங்கினார்கள் மீரா பயந்தர் ஏரியாவில். டபுள் டக்கர் ஃப்ளைஓவர் என்றால் கீழே மெட்ரோ ரயில் போகும், அதற்கு மேலே ஒரு ஃப்ளைஓவர். டபுள் டக்கர் ஃப்ளைஓவர் மும்பையில் 2-3 இடங்களில் இதற்கு முன்னாடி கட்டியிருக்கிறார்கள். இதற்கான நிலையம் நான் உங்களுக்கு காட்டுவேன்.
ஆன் பேப்பர் ரொம்பவே அட்வான்ஸ்ட் ஹைடெக்காக தெரிந்தால் கூட கிரவுண்டில் ஆன் ரியாலிட்டி என்ன நடந்திருக்கிறது அதை நீங்கள் பாருங்கள். ஸ்கை அண்ட் எர்த் டிஃப்ரெண்ட். ஆகாயத்திற்கும் தரைக்கும் இருக்கக்கூடிய அந்த டிஃப்ரென்ஸ் பேப்பரில் என்ன காட்டினார்கள், டிசைன் என்ன இருந்தது, இப்போ நீங்கள் பார்க்கக்கூடிய கட்டட பணி இப்படி இருக்குது. தீபக் ஹாஸ்பிட்டல், ஃபாட்டா ராக் ரோடு, பயந்தர் ஈஸ்ட்லேருந்து இந்த கிட்டத்தட்ட ஒரு 1.5 கிலோமீட்டர் நீளமான இந்த ஃப்ளைஓவர். இந்த ஃப்ளைஓவருடைய தொடக்கம் 4 லேன் ஹைவேலிருந்து தொடங்கினால் கூட கொஞ்சம் தூரம் போனீர்கள்னாலே இது திடீரென்று 2 ரோடாக மாறுகிறது. 4 லேன் ரோட் which becomes 2 road bottleneck. bottleneck ஒரு டெக்னிக்கல் டேர்ம். இந்த bottleneck வழியாக எந்த கிரைசிஸை இவர்கள் கண்ட்ரோல் செய்வதற்காக இந்த ஃப்ளைஓவரை கட்டினார்களோ அது இன்னும் இன்க்ரீஸ் ஆகும். நீங்கள் சென்னையிலேயே பார்க்கலாம், இல்லை மற்ற இடங்களிலே நீங்கள் பார்க்கலாம். ஒரு ட்ரக், நீங்கள் ரோட்டில் போகும்போது ஒரு ட்ரக் ஒரு பஸ் ஃபெயில் ஆனாலே போதும், அந்த இடத்துல பாட்டில் நெக் ஆகிரும். ஏன்னா அந்த இடத்துல ஒரு தடயத்தை நீங்கள் உருவாக்கியிருக்கிறீர்கள். அங்கேருந்து போகக்கூடிய வாகனங்கள் திடீர் என்று ஒரு சிறிய லேனருக்கு மாறும்போது அந்த இடத்துல பாட்டில் நெக், அங்கே அளவுக்கு மீறின டிராஃபிக் அதிகரிக்கும். அதே போன்று தான் இந்த இடத்துல இந்த ஃப்ளைஓவரை கட்டியிருக்கிறார்கள். இன்னொரு சில மிக முக்கியமான விஷயங்கள் இந்த ஃப்ளைஓவரில் பார்க்கப்படுகிறது. ஹை ஸ்பீட் டிராஃபிக் வரும்போது திடீரென்று 2 லேனில் மாறும்போது இதை ஃபனல் எஃபெக்ட் என்று கூறுவார்கள். இந்த இடத்துல வெஹிக்கிள்ஸ் ஆக்சிடெண்ட் ஆகிறதுக்கான பல வாய்ப்புகள் இருக்குது. சோஷியல் ஆக்டிவிஸ்ட் அஞ்சலி தமானியா, சைரஸ் மிஸ்த்ரி, டாடா குரூப்பின் சேர்மன் சைரஸ் மிஸ்த்ரியோடைய அந்த கொயிலேஷன் அந்த ஆக்சிடெண்ட்டை எடுத்து காட்டுகிறார். சைரஸ் மிஸ்த்ரி வந்த ஃப்ளைஓவர் அந்த லேன் 3 லேனாக இருந்தது, திடீரென்று 2 லேனாக மாறியது. அவருடைய ஃப்ளைஓவர் ஆக்சிடெண்ட் ஒரு மிக முக்கியமான ஒரு ஆதாரமாக எடுத்து காட்டுகிறார்கள். இதே போன்று அட்வொகேட் கிருஷ்ண குப்தா, MMRDA லிட்ரலி பிளேயிங் வித் லைஃப்ஸ் வித் காமன் மேன். அப்பாவி மக்களுடைய வாழ்க்கையுடன் இந்த MMRDA விளையாண்டு கொண்டிருக்கிறது. இந்த ப்ராஜெக்ட் கிரியேட்டிவ் டிசைன் கிடையாது, அவசரமாக கேர்லெஸ்ஸாக ஒரு முட்டாள்தனமாக கட்டப்பட்ட ஒரு ஃப்ளைஓவர் என்று கூறியிருக்கிறார். கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனியை பற்றி பல செய்திகள் வெளிவந்திருக்கிறது. இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனியுடைய பெயர் ஜெயக்குமார் இன்ஃப்ரா ப்ராஜெக்ட். இந்த கம்பெனி ஏற்கனவே BMC, மும்பையில் இருக்கக்கூடிய BMC முனிசிபல் கார்ப்பரேஷன் வழியாக பேன் செய்யப்பட்ட ஒரு கம்பெனி. மார்ச் 2017ஆம் ஆண்டே பேன் செய்தார்கள். காரணம் 350 கோடி ரூபாய்க்கான ரோட் ஸ்கேம் செய்த இந்த கம்பெனி. இது மட்டுமல்ல, இந்த கம்பெனி இதற்கு முன்பு 2 டபுள் டக்கர் பிரிட்ஜஸ்களை, பாலங்களை கட்டியிருக்கிறது. ஒரு சில மாதங்களிலேயே அந்த பாலங்களுடைய நிலை குண்டும் குழியுமாக இருப்பதும் இந்த இடத்தில் நீங்கள் பார்க்க வேண்டும். இந்த நாட்டின் துரதிர்ஷ்டத்தை நீங்கள் பாருங்கள். MMRDA மற்றும் BMC யோடைய ஏராளமான ப்ராஜெக்ட்ஸ் இதே கம்பெனிக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த தருணத்திலும் இந்த கம்பெனி ஏராளமான ரோடுகள், ரயில் ப்ராஜெக்ட்ஸ் மற்ற டெவலப்மெண்ட் ப்ராஜெக்ட்ஸ்களை அரசாங்கத்திற்காக செய்து வருகிறது. எதற்காக? இது போன்ற கிரிட்டிக்கல் டெக்னிக்கலான ப்ராஜெக்ட்களை இந்த கம்பெனியிடம் கொடுத்தார்கள். அதை பற்றி நாங்கள் அலசி ஆராயும் போது இந்த கம்பெனியோடைய ரிலேஷன்ஷிப் பிஜேபியுடன் இருப்பதையும் நாங்கள் கண்டுபிடித்தோம். பிஜேபிக்கும் இந்த கம்பெனிக்கும் இருக்கக்கூடிய தொடர்பை நீங்கள் பார்த்தீர்கள்னா எந்த பொறுப்பில் பதவியிலும் இந்த கம்பெனி கிடையாது. ஆனால் இந்த கம்பெனியுடைய உரிமையாளர்கள் நேரடியாக பிஜேபிக்கு பல கோடி ரூபாய் டொனேஷனாக கொடுத்து வந்திருக்கிறார்கள். ஜெயக்குமார் இன்ஃப்ரா ப்ராஜெக்ட் என்கிற இந்த கம்பெனி பிஜேபிக்கு மை நேதா அசோசியேஷன் ஆஃப் டெமோக்ராட்டிக் ரிஃபார்ம் கொடுத்த அந்த தகவல் மை நேதா வழியாக 6.46 கோடி ரூபாய் 2013ஆம் ஆண்டிலிருந்து 2018ஆம் ஆண்டு வரை கொடுத்திருக்கிறார்கள். அதே போன்று 2017-18ஆம் ஆண்டு 5,25 லட்சம் 1 கோடி ரூபாய் 2015லிருந்து 2016ஆம் ஆண்டு வரை கொடுத்திருக்கிறார்கள். இதை தாண்டி நீங்கள் பார்த்தீர்கள் 5 கோடி ரூபாய் 2015-16 இன்னொரு 2 கோடி ரூபாய் மற்ற வழியாக கொடுத்திருக்கிறார். அதாவது பல கோடி ரூபாய் இந்த நிறுவனம் பிஜேபிக்கு கொடுத்து வருகிறது. இந்த அலிகேஷனை காங்கிரஸ் மற்றும் சிவசேனா தொடர்ந்து எடுத்து வைக்கும்போது மெட்ரோ ப்ராஜெக்ட்ஸ் வழியாக பிஜேபி இவர்களுக்கு கொடுத்த அந்த ஃபேவரபிள் ப்ராஜெக்ட்ஸ், அதை தாண்டி 2016ஆம் ஆண்டு BMC கொடுத்த ப்ராஜெக்ட்ஸ் அனைத்தையுமே நீங்கள் பார்த்தீர்கள். எப்படி இந்த அளவில் ஒரு கம்பெனி ஃபெயிலான ப்ராஜெக்ட்ஸ்களை செய்த பின்பு கூட அவர்கள் இந்த ப்ராஜெக்ட்ஸ்களை கொடுக்கிறார்கள். இப்போ இந்த
படங்கள், இந்த வீடியோ வைரலானதுக்கு பின்பு MMRDA இதற்கான பதிலை கொடுத்திருக்கிறது. என்ன பதில்? இந்த ப்ராஜெக்டில், இந்த டிசைனில் எந்த விதமான தவறும் கிடையாது. இந்த ப்ராஜெக்டில் இருக்கக்கூடிய டிசைன் சரிதான். இதை நாங்கள் ஃப்யூச்சரில் டெவலப் செய்வோம். எங்களுக்கு அக்கம் பக்கத்தில் இருக்கக்கூடிய இடங்கள் கிடைக்கவில்லை, நிலம் கிடைக்கவில்லை, அதனால் இதை எங்களால் சரியாக கட்ட முடியவில்லை. ஃப்யூச்சரில் இதை நாங்கள் பூர்த்தி செய்து விடுவோம். சடன்லி நேரோ ஆகக்கூடிய அந்த காரணம் எங்களுக்கு கிடைத்த அந்த நில பற்றாக்குறை தான். இந்த இன்சஃபிஷியன்ட் லேண்ட் என்கிற விஷயத்தை ரைட் டு வே என்று கூறுவார்கள். ஆகையால் நீங்கள் கவலைப்படாதீர்கள், நாங்கள் இந்த ஃப்ளைஓவரை பூர்த்தி செய்து காட்டிவிடுவோம். மீரா பயந்தர் முனிசிபல் கார்ப்பரேஷன் அப்ரூவல் கிடைத்த உடனே இந்த பணியை முடித்து கொடுக்கும் என்று கூறியிருக்கிறார்கள். இப்போ பொலிட்டிக்கல் ரியாக்ஷனும் வெளிவந்திருக்கிறது. ஆதித்ய டாக்கரே கொடுத்த பதில் வெரி ட்ரூ. People must not make fun of MMRDA, the team that designed this masterpiece. இந்த மாஸ்டர்பீஸை தயாரித்த MMRDA-வை அல்ல அந்த டீமை நீங்கள் ட்ரோல் செய்யக்கூடாது, அலக்களிக்கக்கூடாது. நெக்ஸ்ட் இயர் another MOU on teaching this design to other countries. ஒரு MOU-வை சைன் செய்து மற்ற நாடுகளுக்கு இந்த டிசைனை கொடுக்குவதற்கான ஒரு ப்ராஜெக்டையும் இந்தியா தொடங்கிவிடும். 2047ஆம் ஆண்டிற்குள் இந்த ஃப்ளைஓவரை இவர்கள் கட்டி முடித்து விடுவார்கள். 4 லேனாக இருப்பது 2 லேனாக மாறுவது எந்த அளவில் மக்களுடைய உயிருடன் விளையாடுவது என்று உங்களுக்கு புரியவில்லையா என்கிற இந்த விஷயத்தை அவர் எடுத்து வைக்கிறார். இப்போது அந்த கரண்ட் ஸ்டேட்டஸ் என்ன? MMRDA எந்த விதமான மன்னிப்பையும் கேட்கவில்லை, எந்த விதமான பொறுப்பையும் எடுத்துக்கொள்ளவில்லை. நேரடியாக இந்த ஃப்ளைஓவரை பிப்ரவரி மாதத்தில் தொடர்ந்து வைப்பதற்கான அனைத்து பணியுமே செய்ய தொடங்கிவிட்டார்கள். MMRDA எக்ஸ்பிளனேஷன், டு யூ திங்க் இட் இஸ் ரைட்? ரெண்டாவது, இந்த பிரிட்ஜ், இந்த டிசைனை மக்களுக்காக திறந்து வைக்க வேண்டுமா என்கிற அந்த கேள்வி அனைத்தையுமே தாண்டி இந்த ப்ராஜெக்ட் எந்த அர்பன் டெவலப்மெண்ட் டிபார்ட்மெண்ட் ஆஃப் மகாராஷ்டிரா வழியாக நடக்கிறதோ அந்த டிபார்ட்மெண்ட் யார் கையில் இருக்கிறதுன்னு நீங்கள் பார்த்தீர்களா? டெபுட்டி சீஃப் மினிஸ்டர் ஏக்நாத் ஷிண்டே. 2 படங்களை நான் கடைசியாக உங்களுக்கு போட்டு காட்டப் போகிறேன். ஒரு பக்கம் தமிழ் படத்தின் ஒரு சினிமா காட்சி, இன்னொரு பக்கம் இந்த ஃப்ளைஓவர். இந்த ஃப்ளைஓவரையும் பாருங்கள், போபாலில் ரைட் ஆங்கிள் ஃப்ளைஓவரையும் பாருங்கள், இந்த சினிமாவின் காமெடி காட்சியும் பாருங்கள். உங்களுக்கு புரிய வரும் எந்த அளவில் அற்புதங்களை இந்த இன்ஜினியர்ஸ்கள் உருவாக்கி வருகிறார்கள். இந்த வீடியோவை பார்த்திருப்பீர்கள், சிரித்திருப்பீர்கள், அதற்காக நன்றி. இந்த வீடியோவை பார்த்து முடிக்கும்போது உங்களுடைய கருத்துக்களை கமெண்டில் கீழே எழுதிவிடுங்கள். இதை தாண்டி அருகில் இருக்கக்கூடிய QR கோடை ஸ்கேன் செய்து உங்களால் முடிந்த உதவியை தெரிவிக்கலாம். நன்றி, வணக்கம். ஊடகம் கார்ப்பரேட் அரசியல்வாதிகளின் கைப்பாவையாக அடிமைகளாக இருந்தது போதும், இனி சாட்டை எடுத்து சுழற்றும் நேரம் வந்துவிட்டது. ஊடகம் பொதுமக்களாகிய உங்களுக்காக, உங்களாலேயே இயக்கப்பட வேண்டும். ஊடக சுதந்திரத்திற்காக உங்களின் பங்களிப்பை இன்றே அளித்திடுங்கள்.